ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் கோவிலில் வருடாந்திர பவித்ர உற்சவம். சிறப்பாக நடைபெற்ற பவித்ர சமர்ப்பணம் மற்றும் உற்சவ மூர்த்திகள் திருச்சி புறப்பாடு. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி கோவிலில் திருப்பவித்ர உற்சவம். பிரகார புறப்பாடு கண்ட ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் பவித்ரோற்சவம். சர்வ அலங்காரத்துடன் வீதி உலா வந்த தாயார்கள் சமேத ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி. மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் திருக்கோவிலில் ஆவணி மூல திருவிழா. விமர்சையாக நடைபெற்ற இறைவன் பிட்டுக்கு மண் சுமந்த லீலை. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் நடைபெற்று வரும் பவித்ர உற்சவத்தின் ஒரு பகுதியாக பவித்ர சமர்ப்பணம் மற்றும் தாயார்கள் சமேத ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு திருச்சி புறப்பாடும் நடைபெற்றது. இரண்டாம் நாளான நேற்று காலை திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் திரு முத்தாடு ரவிச்சந்திரா, கூடுதல் செயல் அலுவலர் திரு வெங்கைய சௌத்ரி தம்பதிகள், உயர் அதிகாரிகள் மற்றும் அர்ச்சகர்கள் முன்னே செல்ல பவித்ர மாலைகளை ஆலய உள் வளாகத்தில் இருந்து சுமந்து கொண்டு நாதஸ்வர மேள தாளங்கள் தீப்பந்தங்கள் உடன் வர திருக்குடைகளை பிடித்தபடி கோவிலை சுற்றி வலம் வந்து மூலவர் சன்னதிக்குள் பட்டு பவித்ர மாலைகளை சேர்ப்பித்தனர். பிறகு ஆலயத்தின் மேல் தளத்தை அடைந்த அர்ச்சகர்கள் மூலவர் சன்னதி விமானத்திற்கும் அதில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ விமான வெங்கடேஸ்வர சுவாமிக்கும் பவித்ர மாலைகளை அணிவித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து கோபுரங்களுக்கு பவித்ர மாலைகள் சூட்டப்பட்டதும் அவற்றை சுமந்து வந்து கொடிமரத்தில் எழுந்தருளியுள்ள கருட பகவானுக்கும் கொடிமரம் மற்றும் பலி பீடத்திற்கும் பவித்ர மாலைகள் அணிவித்து கற்பூரம் காட்டப்பட்டது. தொடர்ந்து ஆலயத்தின் வெளியே வந்து மாட வீதியில் உலா சென்று புஷ்கரணி அருகே இருக்கும் ஸ்ரீ வராக சுவாமி சன்னதி, பரிவார தெய்வ சன்னதிகள், ஸ்ரீ பேடி ஆஞ்சநேய சுவாமி ஆகியோருக்கும் பவித்ர மாலைகளை சமர்ப்பித்து ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாலையில் ஆலய உள் வளாகத்தில் இருந்து தங்க திருச்சியில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக எழுந்தருடைய உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு ஆரத்தி காண்பித்ததும் கோவிலின் வெளியே அழைத்து வந்தனர். பட்டாடைகள் அணிந்து சர்வ ஆபரணங்களுடன் விசேஷ கிரீடங்களும் பட்டு பவித்ர மாலைகளோடு மலர் மாலைகளும் சூடிக்கொண்டு உற்சவ மூர்த்திகள் அழகாக திருக்காட்சி தர நுழைவாயில் ஆராதனையுடன் திருவீதி புறப்பாடு துவங்கியது. மின் ஒளியில் பிரகாசமாக காட்சி தந்தபடி இருகுடை சேவையோடு பவனி வந்த உற்சவ மூர்த்திகள் முன்பு திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர் பெருமக்கள், ஆச்சாரிய புருஷர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் உள்ளிட்டோர் பிரபந்தம் பாராயணம் செய்தனர். சர்வ அலங்காரத்துடன் தாயார் சமேதராக உலா வந்த ஸ்ரீ மலையப்ப சுவாமியை ஏராளமானோர் கண்ணார கண்டு கோவிந்த நாம கோஷங்கள் எழுப்பி தரிசனம் செய்து வழிபட்டனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் திருப்பவித்ர உற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீ நம்பெருமாளுக்கு பூப்பரத்தி நிகழ்வும் யாகசாலை பிரவேசமும் நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீபாதம் தாங்கிகள், ஆலய மணியக்காரர், அரையர் சுவாமிகள் மூலஸ்தானத்திற்குள் சென்று கொட்டு முழங்கியபடி இருக்க உற்சவ ஸ்ரீ நம்பெருமாளை வெள்ளி தோளுக்கினியானில் எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். சுவாமிக்கு பட்டு வஸ்திரம் கட்டி திருமார்பில் நீல நாயக்க பதக்கம் வைத்து தங்க யக்னோபவீதம் சாற்றி மாலை சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். தண்டங்கள் தீப்பந்தங்கள் முன்னே செல்ல உற்சவருக்கு சாமரமும் ஆலவட்டமும் வீசி தங்க திருக்குடையை பிடித்தபடி பிரகார உலா புறப்பட்டனர். கோவிலை சுற்றி வலம் வந்த உற்சவரை யாகசாலை முன்பு எழுந்தருளச் செய்து பூப்பரத்தல் நிகழ்வு நடத்தப்பட்டது. வண்ண மலர்களை தரையில் பரப்பி உற்சவரை காணச் செய்ததும் மீண்டும் மூலஸ்தானத்தை அடைந்தனர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் பவித்ர உற்சவத்தை முன்னிட்டு உபய நாச்சியார்களுடன் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார்.
ஆலயத்தில் இருந்து திருச்சியில் உபய நாச்சியார்கள் சமேதராக வீதி உலா புறப்பட்ட ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமியை தரிசித்த பக்தர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. இருகுடை சேவையோடு காட்சி கொடுத்த தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளோடு பட்டு பவித்திர மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அபயம் காட்டியபடி ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி கருநீல பட்டுச் சேலைகள் அணிந்து ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களும் பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தவாறு மாட வீதிகளில் பவனி வர, பிரபந்ததாரர்கள் மூன்றாம் திருவந்தாதி பாசுரங்களை சேவித்தபடி உடன்வர, வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தவாறு பின்தொடர்ந்து சென்றனர். வீதி உலா முடித்து கோவில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த உற்சவ மூர்த்திகளுக்கு மங்கள வாத்திய முழக்கத்தோடு கும்ப தீபமும் கற்பூர ஆரத்தியும் காண்பிக்கப்பட்டன. மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் கோவிலில் ஆவணி மூல திருவிழாவின் முக்கிய நிகழ்வான இறைவன் பிட்டுக்கு மண் சுமந்த லீலை கோலாகலமாக நடத்தப்பட்டது. புட்டுத்தோப்பில் ஈசனை கைகூப்பி தொழுதபடி வந்தி கிழவியின் சுதை சிற்பமும் லிங்க மூர்த்தியாக ஈசனும் திருக்காட்சி தருகின்றனர். ஏராளமான பக்தர்கள் குழுமி இருக்க, சிவனடியார்களும் பஜனை கோஷ்டியினரும் பக்தி பாடல்கள் பாடியபடி இருக்க, நாதஸ்வர மேள தாளங்கள், மங்கள சின்னங்கள், திருக்குடைகள் முன்னே செல்ல பிட்டுக்கு மண் சுமக்கும் நிகழ்வு துவங்கியது. தங்க மண்வெட்டியும் தங்க தட்டும் முதலில் எடுத்து வரப்பட்டது. பின்னர் சிவபெருமான் வந்தி கிழவிக்காக பிட்டுக்கு மண் சுமந்த திருவிளையாடல் கூறப்பட்டது. இதைத் தொடர்ந்து சுவாமிக்கு சுடச்சுட பிட்டு பரிமாறப்பட்டதும் வைகையின் வெள்ளத்தை மண் கொண்டு அடைக்காமல் ஈசன் உறங்குவதாகவும், அதனை கண்ட பாண்டிய மன்னன் வேலை செய்யாமல் மரத்தடியில் இளைப்பாறும் இளைஞனை தங்க பிரம்பு கொண்டு அடிக்கும் நிகழ்வையும், அவ்வாறு நடந்த பின்னர் பாண்டிய மன்னன் பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவர் மீதும் பிரம்படிப்பட்ட நிகழ்வும் நடைபெற்றது. தொடர்ந்து தங்க மண்வெட்டியால் வைகை ஆற்றங்கரையை மண் கொண்டு அடைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க, அருள்மிகு சோமஸ்கந்தர் சோமநாயகி சமேதராக சர்வ அலங்காரத்துடன் காட்சி தர பிரியாவிடையோடு உற்சவ சுந்தரேஸ்வரரும் அருள்பாலித்தனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்றதுமான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் உற்சவ மூர்த்திகளுக்கு திருவீதி உலா நடைபெற்றது. இதையொட்டி ஆலய உள் வளாகத்தில் இருந்து தங்க கேடயத்தின் மேல் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளை எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். முதலில் தேசிகன் சன்னதி முன்பு நிறுத்தி மரியாதைகள் செய்யப்பட்டன. இதையடுத்து கோவிலில் இருந்து வீதியுலா புறப்பட்டனர். இருகுடை சேவையோடு மாட வீதியில் பவனி வந்த தெய்வங்களை ஏராளமான பக்தர்கள் தரிசித்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். பிறகு சிறிய திருவடி சன்னதி வரை சென்றடைந்த உற்சவ மூர்த்திகளுக்கு நீராஜனம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து பாராயணம் செய்த கோஷ்டியினருக்கும் தீர்த்தம் வழங்கியதும் தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. சென்னை தியாகராய நகரில் இருக்கும் அருள்மிகு சிவாவிஷ்ணு கோவில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு வண்ண மின் விளக்குகளால் சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். கோவிலில் அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட யாக சாலையில் இருந்து பூஜிக்கப்பட்ட பிரதான கலசத்தை சுமந்து கொண்டு மங்கள வாத்தியங்களுடன் கோவிலை சுற்றி வலம் வந்த வேத பண்டிதர்கள் மூலவர் சன்னதியில் கலசத்தை சேர்ப்பித்தனர். தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாள் உற்சவ மூர்த்திகளை பட்டாச்சாரியார்கள் கைத்தலமாக ஏந்தியபடி மங்கள வாத்தியங்களுடன் கோவிலை சுற்றி வலம் வந்து யாகசாலையை அடைந்தனர். அங்கு தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டியதும் நிலை கண்ணாடிக்கும் ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. தாமரை பீடத்தின் மேல் பிரதான கலசத்தை ஸ்ரீ வெங்கடேச பெருமாளாக அலங்கரித்து நிறுத்தி தனி மேடையில் ஸ்ரீ மகாலட்சுமியாகவும் குடுமி இருக்கச் செய்து வேத மந்திர உச்சாடனங்களோடு ஆரத்திகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சோடச உபச்சாரம் செய்து மந்திரங்கள் ஓதியபடி கற்பூரம் சமர்ப்பித்ததும் யாகசாலையில் பெருமாளுக்கு என 28 ஹோம குண்டங்களிலும் சிவபெருமானுக்கு என அமைக்கப்பட்டிருந்த 39 ஹோம குண்டங்களிலும் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர்.
இதையடுத்து உபயதாரர்கள், பக்தர்கள், முக்கிய பிரமுகர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் குண்டங்களில் மந்திர உச்சாடனங்களோடு பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் வேத மந்திரங்கள் ஓதி கலசங்களுக்கு அர்ச்சனை செய்து பஞ்ச கற்பூரம் காண்பிக்கப்பட்டது. இதையடுத்து கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் விமான கலசங்களுக்கு மலர்கள் தூவி அர்ச்சித்ததும் புனித நீரை ஊற்றினர். ராஜகோபுரம், பரிவார தெய்வ சன்னதி, விமான கலசங்கள், மூலவர் சன்னதி, விமான கலசம் என அனைத்திற்கும் புனித நீரால் அபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக உற்சவர் ஸ்ரீ செங்கமல தாயாருக்கு குதிரை வாகன பவனி சிறப்பாக நடைபெற்றது. கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குழுமியிருக்க வெண்குதிரை வாகனத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ செங்கமல தாயார் வீற்றிருந்து தரிசனம் தந்து அருள்பாலித்தார். தாயாருக்கு முத்துக்கள் பதித்த நாயக்க தலைப்பாகை அணிவித்து பச்சை கரை வைத்த சிகப்பு பட்டுச்சேலை கட்டி பவள மாலை, காசு மாலையுடன் திருமார்பில் எம்பெருமான் பதக்கமும் திருமாங்கல்யமும் அணிவித்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். குதிரை வாகனத்தின் மேல் அமர்ந்து அபயமும் வரதமும் காட்டியபடி அருள்பாலித்த தாயாருக்கு 16 கால் மண்டபத்தில் நிறுத்தி ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க தாயாருக்கு கற்பூரம் காண்பித்ததும் பிரகார உலா புறப்பட்டனர். கோவிலை சுற்றி வலம் வந்த உற்சவரை மீண்டும் சன்னதிக்குள் பிரவேசிக்க செய்தனர். திருச்சி மலைக்கோட்டை அருள்மிகு தாயுமானவர் சுவாமி கோவிலில் ஆவணி மூல திருவிழாவையொட்டி ஈசன் பிட்டுக்கு மண் சுமந்த ஐதீக நிகழ்வு சிறப்பாக நடத்தப்பட்டது. இதையொட்டி மலைக்கோட்டை தருவை ஆதீன உட்குளத்தில் சிவாச்சாரியார்கள் கலசத்தை பிரதிஷ்டை செய்து மந்திரங்கள் ஓதியபடி பூஜைகளை துவக்கினர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க சிவபக்தையான வந்தி மூதாட்டி உற்சவரை மேடை மீது நிறுத்தியதும் கலசத்திற்கு தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து மலர்கள் தூவி அர்ச்சித்ததும் மண்வெட்டிக்கு பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் மண் சுமக்கும் நிகழ்வு நடத்தப்பட்டது. ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்பாளுடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருள இசைவாத்திய முழக்கத்தோடு மண் கலயம் ஈசன் மீது வைத்துவிட்டு மண் சுமந்த நிகழ்வை நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க சிறப்பாக பிரகாசமாக காட்சி தந்தபடி உற்சவ மூர்த்திகள் வீதியுலா சென்று அருள் புரிந்தனர். உலக பிரசித்தி பெற்ற நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் மூலவருக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவிலில் 18 அடி உயரம் கொண்டு நின்ற திருமேனியுடன் அருள்பாலிக்கும் மூலவர் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு முதலில் வடைமாலை சாற்றி ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு எண்ணெய் காப்புடன் அபிஷேகம் துவங்கியது. பலவித நறுமண திரவியங்களால் அஞ்சனை மைந்தனுக்கு மங்கள வாத்தியம் முழக்கத்தோடு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. 1008 லிட்டர் பால் மற்றும் பலவித திரவியங்களால் அஞ்சனை மைந்தனுக்கு நடைபெற்ற அபிஷேகத்தை ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். இதையடுத்து அனைவருக்கும் அபிஷேக நீர் பிரசாதமாக வழங்கப்பட்டது. தொடர்ந்து சுவாமிக்கு காவி வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து நாம அர்ச்சனையோடு கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. திண்டுக்கல்லில் அமைந்திருக்கும் அருள்மிகு வெள்ளை விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு கம்பம் நடும் நிகழ்வு நடைபெற்றது. இதையொட்டி கோவிலில் மூலவர் ஸ்ரீ வெள்ளை விநாயகருக்கு விபூதி காப்பு சாற்றி வெண்பட்டு கட்டி ஆரங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்து தீபம் காண்பித்தனர். நாக தேவதைகளோடு அமர்ந்து அருள்பாலிக்கும் மூலவருக்கும் தலவிருட்சத்தின் கீழ் எழுந்தருளியுள்ள நாக தேவதைகளுக்கும் சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். கோவில் வளாகத்தில் கலசத்தை பிரதிஷ்டை செய்து முகூர்த்த கம்பத்தையும் வைத்து பூஜைகளை துவக்கினர். தீபங்கள் ஏற்றியதும் ஆலய அதிகாரிகள், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி கும்ப ஆராதனை, கணபதி பூஜை ஆகியவற்றை நடத்தி கற்பூரம் காண்பித்தனர். பிறகு கம்பத்திற்கு நவதானிய முடிச்சுடன் மாவிலையும் வேப்பிலையும் கட்டி மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்கரித்தனர்.
தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் கம்பத்திற்கு மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து புனித நீரை ஊற்றினர். பிறகு முகூர்த்த கம்பம் சுமந்து வரப்பட்டு கோவில் அருகே பூமியில் ஊன்றப்பட்டதும் மங்கள வாத்திய முழக்கத்தோடு கம்பத்திற்கு ஆரத்தி சமர்ப்பித்தனர். இதையடுத்து மூலவர் ஸ்ரீ வெள்ளை விநாயகருக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து தூப தீப நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருள்மிகு துணை மாலையம்மன் உடனுரை ஸ்ரீ திருமேனிநாதர் கோவிலில் பிட்டு திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு சிவாலயத்திலிருந்து ஸ்ரீ பிரியாவிடை சமேதராக அருள்மிகு திருமேனிநாதரையும் அருகே வந்தி அம்மை உற்சவரையும் சப்பரத்தில் எழுந்தருளச் செய்து தனிச்சப்பரத்தில் அருள்மிகு துணை மாலை அம்மன் சிறப்பு அலங்காரத்துடன் திருக்காட்சி தந்தருள மங்கள வாத்தியங்களோடு உற்சவ மூர்த்திகளை வெளியே சுமந்து வந்தனர். கைலாய வாத்தியங்கள் முன்னே செல்ல பல்வேறு வீதிகள் வழியாக குண்டாற்றங்கரைக்கு உற்சவ மூர்த்திகளை அழைத்து வந்தனர். அங்கு திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க சிவாச்சாரியார்கள் ஹோமம் வளர்த்து பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து பிட்டுக்கு மண் சுமக்கும் நிகழ்வு சிறப்பாக நடத்தப்பட்டது. கூலி ஆளாக மனித உருவில் வந்த ஈசன் மூதாட்டி வந்தியிடம் பிட்டுக்கு மண் சுமப்பதாக கூறி சுட சுட பிட்டை உண்டுவிட்டு வைகை ஆற்றங்கரையில் மண்ணை அடக்காமல் மரநிழலில் உறங்க இதனை கண்ட பாண்டிய மன்னன் பிரம்பால் கூலி ஆளாக வந்த ஈசனை அடிக்கும் நிகழ்வு சிறப்பாக நடத்தி காட்டப்பட்டது. பின்னர் மண் சுமந்து சென்று மங்கள வாத்தியங்களோடு உற்சவர்கள் அருகே வைத்து பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் அழகன்குளம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு அழகு நாச்சியம்மன் கோவிலில் மண்டல பூஜை வைபவமாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து வேத மந்திர உச்சாடனங்களுடன் ஹோமம் வளர்த்தனர். கலசங்களையும் வெண் சங்குகளையும் பிரதிஷ்டை செய்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் குண்டம், கலசங்கள் மற்றும் சங்குகளுக்கு ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து மூலவர் அருள்மிகு அழகு நாச்சி அம்மனுக்கும் உற்சவருக்கும் சங்காபிஷேகமும் பலவித திரவியங்களால் சிறப்பு அபிஷேகமும் செய்து பூஜிக்கப்பட்ட கலச நீரை ஊற்றினர். பிறகு அம்மனுக்கு புதுப்பட்டு சீலை கட்டி கற்கள் பதித்த ஆரங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து திருநாமங்கள் கூறி அர்ச்சித்ததும் நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்ச கற்பூர ஆரத்தி மற்றும் கோபுர தீபம் காண்பிக்கப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் நகரில் அமைந்திருக்கும் புராண சிறப்புமிக்க அருள்மிகு சொர்ணவள்ளி அம்பாள் உடனமர் ஸ்ரீ சொர்ண காளீஸ்வரர் கோவில் திருவிழாவை முன்னிட்டு தவசு வைபவம் நடைபெற்றது. ஊரின் மைய பகுதியில் அமைந்துள்ள சிவாலயத்தில் உற்சவர் அருள்மிகு சொர்ணவள்ளி அம்பாளுக்கு நீலப்பட்டு சிலை கட்டி ஹாரங்களுடன் காதணிகளும் தங்க கிரீடமும் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி கையில் ஜெபமாலை தந்து தவசு கோலத்தில் அலங்கரித்து நிறுத்தியிருந்தனர். தனி மேடையில் பிரியாவிடை சமேதராக உற்சவர் அருள்மிகு சொர்ண காளீஸ்வரர் சிறப்பு அலங்காரத்தோடு அருள்பாலித்தார். மங்கள வாத்திய முழக்கத்துடன் உற்சவ மூர்த்திகளுக்கு கோபுர தீபமும் கும்ப தீபமும் காட்டி அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து ஓதுவா மூர்த்திகள் பாடல்கள் பாட தெய்வங்களுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பின்னர் உற்சவ மூர்த்திகளை சுமந்து வந்து கோவிலின் வெளியே வெள்ளி ரிஷப வாகனத்தில் அமர்த்தி கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அருள்மிகு சுந்தராம்பிகை உடனமர் ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி கோவிலில் சிவனின் திருவிளையாடல்களில் ஒன்றான பிட்டுக்கு மண் சுமந்தல் விழா விமர்சையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு சிவாலயத்தில் இருந்து அருள்மிகு ஸ்ரீ கைலாசநாதர் சிறப்பு அலங்காரத்துடன் மண்வெட்டியோடு சப்பரத்தில் வாய்க்கால் கரைக்கு எழுந்தருள சிவாச்சாரியார்கள் மேடை மீது கலசத்தை பிரதிஷ்டை செய்து மந்திரங்கள் ஓதியபடி பூஜைகளை துவக்கினர். கலசத்திற்கு தூப தீபம் காண்பித்ததும் மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பிரத்யேக பாத்திரத்தில் நீர் நிரப்பி அதில் பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்து புனித நீரை ஊற்றினர். தொடர்ந்து மண் சுமக்கும் நிகழ்வும் நடத்தி அதனை உற்சவர் தலை மீது வைத்து தூப தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து ஈசன் வந்தி மூதாட்டிக்காக
பிட்டுக்கு மண் சுமந்த வரலாற்று படலம் விவரிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் தெய்வங்களை தரிசித்ததும் மீண்டும் உற்சவ மூர்த்திகளை வீதி உலாவாக சிவாலயத்திற்கு அழைத்துச் சென்றனர். தருமபுரி மாவட்டம் வெண்ணாம்பட்டியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் மூலவருக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவில் கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக நின்ற திருமேனியுடன் அருள்பாலிக்கும் மூலவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு பால், குங்கும கரைசல், மஞ்சள், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். பிறகு சுவாமிக்கு வெண்பட்டும் தாயார்களுக்கு வண்ண பட்டாடைகளும் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். சங்கு சக்கரதாரியாக நின்று பக்தர்களை தன் திருவடிகளை பற்றுமாறு கூறும் கோலத்தில் அருள்பாலித்த ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சித்ததும் தேங்காய் பழங்கள் நிவேதித்து தீபம் காட்டப்பட்டது. பின்னர் சுவாமியை தரிசித்த பக்தர்களுக்கு தீர்த்தம் தந்து சடாரி சாதிக்கப்பட்டது. கரூரில் இருக்கும் ஸ்ரீ தென்முக ஆஞ்சநேயர் கோவிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. கோவிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பால தண்டாயுதபாணிக்கு பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. தண்டம் ஏந்தி வெற்றி வடிவேலுடன் காட்சி கொடுத்த அழகனுக்கு வெண்பட்டு கட்டி கிரீடத்துடன் வெட்டிவேர் மாலையும் மலர் மாலையும் சூட்டி அலங்கரித்து திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து ஸ்ரீ பால தண்டாயுதபாணிக்கு தூபத்துடன் மகா கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. சேலம் ஆலங்கொட்டை ஐயன் திருமாளிகை பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு பூட்டு முனியப்பன் கோவிலில் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு கோவிலை பச்சை மற்றும் வண்ண தோரணங்களால் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். ஆலயத்திற்கு வருகை தந்த ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரையும் பரிவார தெய்வங்களையும் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். பூட்டு முனியப்ப சுவாமிக்கு பலவித ஆபரணங்களோடு வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலை பிரபை நிறுத்தி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். தொடர்ந்து நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் உற்சவர் ஸ்ரீ முனியப்ப சுவாமி சர்வ அலங்காரத்தோடு குதிரை வாகனத்தில் எழுந்தருளியதும் வீதி உலா புறப்பட்டனர். பல்வேறு வீதிகள் வழியாக சுவாமிக்கு புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கோவில் வளாகத்தில் பொங்கல் வைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் கோவிலில் வருடாந்திர பவித்ர உற்சவம். சிறப்பாக நடைபெற்ற பவித்ர சமர்ப்பணம் மற்றும் உற்சவ மூர்த்திகள் திருச்சி புறப்பாடு. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி கோவிலில் திருப்பவித்ர உற்சவம். பிரகார புறப்பாடு கண்ட ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் பவித்ரோற்சவம். சர்வ அலங்காரத்துடன் வீதி உலா வந்த தாயார்கள் சமேத ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி. மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் ஆவணி மூல திருவிழா. விமர்சையாக நடைபெற்ற இறைவன் பிட்டுக்கு மண் சுமந்த லீலை. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.